ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஆலு பிரியாணி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆலு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் இதில் இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மிக்சியில் இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி மூணுத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி இந்த மூணுத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். வாங்க அரிசியை ஊற போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். வாங்க தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். தண்ணியில் ஊற போட்டாச்சு. வாங்க நம்ம குக்கரை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கிட்டோம். வாங்க பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டுடலாம். நம்ம இப்போ பட்டை, ஸ்டாரு, 2 கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. அடுத்தது வெங்காயத்தை போட்டுடலாம். அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளியை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை போட்டுடலாம். இப்போ தக்காளி போட்டாச்சு. இப்போ தக்காளி வதங்கினோன்னே அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவையும் போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல புதினா, மல்லி, பச்சை மிளகா மூணுத்தையும் அரைச்சி வச்சுருந்தோம். அதை நம்ம குக்கரில் கொட்டிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்ததை குக்கரில் போட்டாச்சு. இப்போ கிளறி விட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் போட்டு கிளறி விட்டாச்சு. இப்போ பட்டாணி, உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டாச்சு. இப்போ உப்பை போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தயிர் போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். வாங்க அரிசி தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். வாங்க தண்ணி ஊற்றிடலாம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு மூடி வச்சு 2 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ மூடி வச்சு 2 விசில் 5 நிமிஷம் சிம்மில் போட்டுடலாம். வாங்க 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கு. சூடான சுவையான ஆலு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.